ஹோமூஸ் நீரிணை ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த கப்பலொன்றின் மீது ஈரானிய படைகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா புதிய தாக்குதல் தொடரொன்றை ஆரம்பித்துள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் மறு அறிவித்தல் வரும் வரை ஹோமூஸ் நீரிணை மூடப்படும் என ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இல்லரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். பின்னர் வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் ஈரான் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் பிரகாரம் ஜோர்தான், ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் சில பகுதிகள் ஈரானின் இலக்குகளாக மாறின. ஓமானின் துகம் பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களுக்கான விநியோக மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. கட்டாரின் அல் உதைத் பகுதியில் அமைந்துள்ள கட்டளை மற்றும் போர் விமான பராமரிப்பு மையம் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும், ஜோர்டானின் பிரின்ஸ் ஹசன் முகாமில் அமைந்துள்ள MQ-9 ட்ரோன் தளங்கள் மற்றும் கட்டளை கட்டுப்பாட்டு மையங்கள் அளித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க தாக்குதல்களால் தாம் பின்வாங்கப் போவதில்லை என்பதை உணர்த்தும் வகையில் ஹோமூஸ் நீரிணையில் மற்றொரு கப்பலின் பயணப்பாதையையும் தாம் மறித்துள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை மேலும் தெரிவித்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் 3 வர்த்தக எரிபொருள் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து இந்த புதிய மோதல்கள் வெடித்துள்ளன. இதன் காரணமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பரஸ்பர மோதல்கள் இடம்பெறுகின்றன. அனுமதிக்கப்படாத பாதையில் பயணிக்க முயன்ற கப்பலொன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து மறு அறிவித்தல் வரை ஹோமூஸ் நீரிணை மூடப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. எச்சரிக்கைகளை தொடர்ந்து நிராகரித்தவாறு குறித்த கப்பல் பயணித்தமையினால் எச்சரிக்கை வெடித்தீப்பாய்வுகளை மேற்கொண்டு அது நிறுத்தப்பட்டதாகவும் ஈரானிய புரட்சிகர காவல்படை கூறுகின்றது. எதிர்காலத்தில் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும், பிராந்தியத்தில் உள்ள புதிய ராணுவ முகாம்கள் இலக்கு வைக்கப்படும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான ஈரானின் பிரதான பேச்சுவார்த்தையாளரும் ஈரானிய பாராளுமன்றத்தின் சபாநாயகருமான முகமது ஃபகர் கலீஃபா விடுத்துள்ள பதிவொன்றில் ஒருதலை பட்ச ஒப்பந்தங்களின் காலம் முடிந்துவிட்டது என குறிப்பிட்டார். இந்த வாரத்தின் 3வது சுற்று தாக்குதல்களை ஆரம்பித்து வைத்துள்ள அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஹோமூஸ் நீரிணையில் சைப்ரஸ் நாட்டு கொடியுடன் பயணித்த கப்பல் மீது ஈரானிய புரட்சிகர காவல்படை மிக மோசமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளது என தெரிவித்துள்ளது. இயந்திர பகுதியில் ஏற்பட்ட கடுமையான சேதம் காரணமாக MV-GFS கேலக்சி என்ற கப்பலால் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் போனதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளையகம் கூறுகின்றது. ஈரானுக்கு மற்றொரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் மீண்டும் அதனை சவாலுக்குட்படுத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை மற்றும் ட்ரோன் அமைப்புகள், தகவல் தொடர்பு வலையமைப்புகள் மற்றும் கடலோர கண்காணிப்பு மையங்கள் உள்ளிட்ட ஈரானின் 140 ராணுவ இலக்குகள் மீதும் தாம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் தவறான முடிவை எடுத்துள்ளதாகவும் அதற்கான விலையை ஈரான் செலுத்த வேண்டியிருக்கும் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு மத்தியிலும் மத்திய கிழக்கு நெருக்கடி மேலும் தீவிரமடைந்து வருகின்றது. ஈரானின் இந்த தாக்குதலினால் யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதை குறிக்கின்றது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா முஜ்தபா கமேனி தனது தந்தையின் இறுதி நிகழ்வுக்கு பின்னர் வெளியிட்ட முதலாவது பகிரங்க அறிக்கையில் குற்றவாளிகள் மற்றும் இழிவான கொலையாளிகளிடம் பழிவாங்குவது தேசத்தின் விருப்பம் என வலியுறுத்தினார். கடந்த சில நாட்களாக இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட பல ஈரானியர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்ய கோரும் வாசகங்கள் அடங்கிய பலகைகளை ஏந்தியிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அத்தகைய ஏதேனும் திட்டம் தீட்டப்பட்டால் அமெரிக்கா ஈரானின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக அழித்துவிடும் என அமெரிக்க ஜனாதிபதியும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியை படுகொலை செய்வதற்கான திட்டம் ஒன்றை ஈரான் அண்மையில் தயாரித்துள்ளதாக இஸ்ரேல் அமெரிக்காவுடன் உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் ஏனைய அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இருப்பினும் தான் நீண்ட காலமாக ஈரானின் கொலை பட்டியலில் முதலாவது இடத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.